இப்போ உங்களுக்கு நீங்க சீனாவை இரும்பு கரம் கொண்டு, அதாவது பாகிஸ்தான் ஹேண்டில் பண்ற மாதிரி பண்ணணுமா அப்படின்னா அந்த தேவை அங்க இல்லை. இப்ப நடந்த ஒப்பந்தப்படி டிஎஸ்கலேஷன் படி பெட்ரோல் பாயிண்ட் 8ல இருந்து அவங்க ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு பின்னாடி போயிருக்காங்க. பெட்ரோல் பாயிண்ட் 4ல இருந்து நாம ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு பின்னாடி போயிருக்கோம். ஏன்னா இரு நாட்டு படைகளும் துப்பாக்கிகளோடு ஆயுதங்களோடு பக்கத்துல இருந்தோம்னா என்னைக்கு வேணா யுத்தமா மாறும். அதை அவங்களும் விரும்பல, நம்மளும் விரும்பல. நீங்க ரூபாயில எங்களுக்கு ஆயில் தாங்கன்னாங்க. கிட்டத்தட்ட ஒரு $7 பில்லியன் அளவுக்கான ரூபாயில நம்ம ஆயில் வாங்கியிருக்கோம். ஆனா அந்த ரூபாய் அவங்களால செலவு பண்ண முடியல. ஏன்னா இந்தியாட்ட இருந்து அவங்க வாங்குறதுக்கான பொருட்கள் அதிகமா இல்லை. அப்போ அவங்க என்ன பண்ணாங்கன்னா, சரி நாங்க இங்கே இன்வெஸ்ட் பண்றோம்னு சொல்லிட்டு இந்தியாலே அவங்க இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் வந்து ஒரு நட்பு ரீதியா தான் வர முடியுமே தவிர ஜஸ்ட் கிவ் அண்ட் டேக்னு சொல்லிட்டு அப்படி இது பண்ண முடியும். முதல் நிதி ஒதுக்கீடு அவங்க வந்து ராணுவத்துக்கு பண்றாங்க. அதுல உள் ஒதுக்கீடா வந்து 5ஆம் தலைவர் விமானம் வேணும்னு சொல்லி பாகிஸ்தானோட விமானப்படைக்கு பண்றாங்க. எதுக்கு பண்றாங்க? இந்தியா இருக்கக்கூடிய அச்சுறுத்தல் இந்தியா தங்க வந்து தாக்கிடக்கூடாது, நம்ம பின்தங்கிடக்கூடாதுன்னு. அன்பு தமிழக பல்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்முடன் இன்று இணைப்பில் இணைந்திருப்பவர் தேசத்தை உயிரென மதிக்கும் மேஜர் மதன்குமார் அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருப்பதால் வாருங்கள் அவரிடம் கேட்கலாம். சார் வணக்கம். சார் வணக்கம் மேடம். ஜெய்ஹிந்த். ஜெய்ஹிந்த் சார். சார் உங்களை வரவேற்பதில் பெருமிதம் அடைகிறோம் சார். நன்றி மேடம். சார், சைனாவோட இன்டர்வென்ஷன் டுவர்ட்ஸ் ஸ்ரீலங்கா எந்த அளவு நமக்கு பாதிப்பை ஏற்படுத்தும்? சைனா அவங்களுடைய ஸ்ட்ரிங் ஆஃப் பேர்ல்ஸ் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்றாங்க. அமெரிக்காவுக்கு இந்தியாவுக்கு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் 2015 ஒபாமா அவர்கள் இங்க வந்தாங்க. அவருடைய அந்த மன் கி பாத்லாம் அவர் பேசினாரு. அந்த இரு நாட்டு உறவை அந்த டவுட்ல இந்தியா மேல அவங்க ஒரு டவுட் வச்சு அந்த எல்லாம் இல்லாம கலைஞ்சு இன்னைக்கு அமெரிக்காவே இந்தியா தன்னுடைய ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர், நீங்க நேட்டோலயே சேருங்க வாங்க அப்படின்னு கூப்பிடுற அளவுக்கு மாத்திருக்காப்ல. அதன் பிறகு பாத்தீங்கன்னா சென்ட்ரல் ஏசியன் நாடுகள்னு சொல்லக்கூடிய கஜகஸ்தான், துர்க்மெனிஸ்தான் இந்த நாடுகள் கூடயும் உறவை வந்து புதுப்பிச்சாரு. உறவு புதுப்பிச்சு இன்னைக்கு அங்க இருந்து பல இறக்குமதி ஏற்றுமதி நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். குறிப்பா நம்மளுடைய எனர்ஜி கச்சா எண்ணெய் 87% நம்ம இம்போர்ட் தான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த ரிஸ்க்ல இருந்துமே இந்த நடுப்பட்ட ஒரு 10 வருட காலங்கள்ல 4 மிகப்பெரிய நிகழ்வுகள் நடந்தது. அதுல 2 மிகப்பெரிய யுத்தங்கள். இந்த டைம்லயும் நம்ம வந்து கச்சா எண்ணெய் விலையை ரொம்ப அதிகமா ஆகும் பொழுதும் நம்ம நாட்டை காப்பாத்தினது இந்த மாதிரியான உறவு, இந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜி தான். அதன் பிறகு தீவு நாடுகள்னு சொல்லக்கூடிய ஜப்பான், பாப்பாவா நியூ கினியான்னு சொல்லக்கூடிய பிஎன்ஜின்னு ஒரு சின்ன நாடு, அவர் பேங்க இறங்கினதெல்லாம் பார்த்தீங்க. அந்த நாட்டுக்கு நமக்கு என்ன ஆயிடுச்சு, அந்த நாடு நமக்காக என்ன பண்ண போகுது, இந்த மாதிரியான பேச்சுகள் விமர்சனங்கள்லாம் இருக்கும் பொழுது நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா சைனாவை சுத்தி இருக்கக்கூடிய எல்லா தீவு நாடுகளையும் நமக்கு நட்பா மாறிட்டு இருக்கு. சோ நாளைக்கு யுத்தம் அப்படின்ற வர பட்சத்துல சைனா எப்படி நம்மளை நெருக்கணும்னு ட்ரை பண்ணுதோ அதை விட கடுமையான நெருக்கடியை வந்து சீனாவுக்கு வந்து இந்தியாவில கொடுக்க முடியும். இது உடனே நடக்காது, ஒரு 10 வருட காலம் இன்னும் டைம் இருக்கு. ஸோ ஓவராலா ஃபாரின் பாலிசியில ஒரு இந்தியா தன்னோட வெயிட்டே தெரியாம இருந்துச்சு. அதாவது நீங்க உங்களோட பலம் என்ன, அந்த பலத்தை வந்து அசர்ட் பண்றது, அந்த பலத்தை வந்து நான் எனக்கு வேண்டியதை நான் உலக அரங்களை நான் வந்து ப்ரொஜெக்ட் பண்றது. துருக்கி எடுத்தீங்கன்னா ஒரு சின்ன நாடு தான், பொருளாதாரத்திலேயே ரொம்ப வீக்கா இருக்கக்கூடிய நாடு. ஆனாலும் பாத்தீங்கன்னா அவங்க ப்ரொஜெக்ஷன், பவர் ப்ரொஜெக்ஷன்றது ரொம்ப அதிகமா இருக்கும். இந்தியா ஒரு மிகப்பெரிய நாடு, பவரை நம்ம ப்ரொஜெக்டே பண்ணது கிடையாது. எந்தெந்த இடத்துல பவரை ப்ரொஜெக்ட் பண்ணமோ அந்த இடத்துல பண்ணி இன்னைக்கு உலக நாடுகள் மத்தியில இன்னைக்கு மிக முக்கியமான உள்ள சர்வதேச பிரச்சனைகளை தீர்த்து வைக்கக்கூடிய இடத்துல, மத்தியஸ்தம் பண்ணக்கூடிய இடத்துல அவரை கூப்பிடுற அளவுக்கு வளர்ந்திருக்காருன்னா இந்திய மக்களுடைய அந்த தீர்க்கமான தீர்ப்பு 3 தேர்தல்களை நம்ம பார்த்தோம். 2வது அவருடைய தனிப்பட்ட அந்த ஒரு பர்சனாலிட்டி, அந்த 67 நாடுகளுக்கு அவர் செய்த சுற்றுப்பயணம், நாடுகளுக்கு தேவையான போது உதவுனது, வேக்சின் மைத்ரி போன்ற திட்டங்கள், பேரிடர் காலத்துல நம்ம போய் உதவுனது, இதெல்லாமே ஒரு குட்வில்ல வந்து கிரியேட் பண்ணிருக்கு. இதை தாண்டி அவர் தனக்கு வச்சிருக்கக்கூடிய டீம், ரைட் மேன் இந்த ரைட் ஜாப் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டீம் அவருக்கு ஜெய்சங்கர் அவர்களா இருக்கட்டும், இல்ல என்எஸ்ஏ அவர்களா இருக்கட்டும், இவங்க கீழே இருக்கக்கூடிய அதிகாரிகள், இது எல்லாமே வந்து ரொம்ப ஒரு ஸ்ட்ரக்சர்டா அவர் வச்சு அவர் முன்னாடி எடுத்திருப்பார். அவர் தனி மனித டிசிஷன்ஸ் அவர் எடுத்துட்டு போல, ஒரு பிரதமரா தான் எடுத்தங்கவுத்துன்னு சொல்லி ஃபாரின் பாலிசி அவர் எடுத்துட்டு போல. அப்படி ஒரு டிசிஷனை வந்து நம்ம 90கள்ல பார்த்தோம். ராஜீவ்காந்தி அவர்கள் இந்திய படைகளை இலங்கைக்கு அனுப்பிச்சு அதன் பிறகு என்ன மாதிரியான விளைவுகள் 2 நாட்டிலையுமே ஏற்பட்டுச்சுன்றது தெரியும். அந்த விஷயத்துல ரொம்ப கால்குலேட்டடா அவர் போறாரு. தன்னை சுத்தி இருக்கக்கூடிய எக்ஸ்பர்ட்ஸ், அதுல இருக்கவங்களுடைய கருத்துக்களையும் கேட்டு கரெக்டான முடிவுகள் எடுத்துட்டு போறாரு அப்படின்றதுதான் என்னுடைய பார்வை.
சார் நீங்க சொல்லும்போது அவருடைய ஒவ்வொரு ஸ்டெப்ப ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4, 5 விதமா கிளாசிஃபை பண்ணி சொன்னீங்க. ஆனாலும் பாராளுமன்றத்தில் பேசும்போது என்ன சொல்றாங்கன்னா, எங்கள விட மோடி அவர்களின் காலத்துல வந்து சீனா வந்து அந்த எல்ஓகேன்னு சொல்லுவோம் இல்லையா சார்? அந்த லைன் எல்ஓசின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த லைன் வந்து அவங்க அதிகமா எடுத்திருக்காங்க, ஆக்குபை பண்ணியிருக்காங்க. அப்போ வந்து மோடி அரசு அதற்காக எந்த ஒரு ஸ்டெப்பையுமே எடுக்கல அப்படிங்கிறதுல பாராளுமன்றத்துல தொடர்ந்து எதிர்க்கட்சிகள் தங்களுடைய வாதங்களா வைக்கிறாங்க. இதற்கு என்ன பதில்? மோடி அவர்களின் ஆட்சி காலத்தில் சீனா வந்து இந்தியாவை அதிகமாக ஆக்கிரமித்ததா? இல்ல அவங்க ஆக்கிரமிக்கிறதுன்றது சலாமி ஸ்லைசிங். ஒரு 5 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் அவங்களோட பாலிசி எப்படின்னா ஒரு 5 கிலோமீட்டர் உள்ள வருவாங்க. பிறகு நம்ம படைகள் போய் அங்க நிப்பாங்க, தடுத்து நிப்பாங்க. பிறகு பேச்சுவார்த்தைகள் நடக்கும். பிறகு நீங்க 5 அடி பின்னாடி போங்க, நாங்க 2 அடி பின்னாடி போறோம்னுவாங்க. சோ ஒரு 3 அடி அவங்க கையில வந்துருச்சு. இதுதான் அவங்க வந்து காலங்காலமா பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு முழு இடத்துக்கு கொண்டு போவாம. இந்த முறை இந்திய படைகள் எதிர்த்து நின்னாங்க. கல்வான்ல நடந்த சண்டை, கர்னல் சந்தோஷ் பாபு அவர்கள் மற்றும் அவர் கூட உயிரிழந்த 20 வீரர்கள் இவங்க எதுக்கு நின்னாங்கன்னு நினைக்கிறீங்க? அந்த 2 அடியும் நாங்க கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றதுக்காக தான் அங்க நின்னது. அங்க சண்டை அதுக்காக நடந்தது. அதன் பிறகு யாங்ஸ்டேல நம்ம பார்த்தோம். இதற்கு முன்னாடி 2017 டோக்லாம்ல பார்த்தோம். கிட்டத்தட்ட 30 நாளுக்கும் அதிகமா அந்த ஸ்டாண்ட் ஆஃப் இருந்துச்சு. இதற்கு முன்னாடியும் நம்ம வந்து இருந்திருக்கோம். ஒரு இடத்துல நம்ம கொஞ்சம் பேசி நம்ம வந்து ஸ்லோ பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். சைனா வந்து ஒரு டிஃபிகல்ட்டான எதிரிங்க. அப்பெல்லாம் நீங்க எடுத்தங்கோத்தன ஹேண்டில் பண்ண முடியாது. இப்போ உங்களுக்கு நீங்க சீனாவை இரும்பு கரம் கொண்டு, அதாவது பாகிஸ்தான் ஹேண்டில் பண்ற மாதிரி பண்ணணுமா அப்படின்னா அந்த தேவை அங்க இல்ல. ஏன்னா அதுவும் ஒரு மிகப்பெரிய வலிமையான நாடு. அதை நம்ம மறந்துடக்கூடாது. சோ நம்மளுடைய பொருளாதாரம் மற்றும் ராணுவம் ரெண்டும் ஒரு பாயிண்ட்ல அது கரெக்டா இருக்கும் பொழுது, பொருளாதாரம் இப்ப சீரடைஞ்சிருச்சு, ராணுவம் இன்னொரு 10 வருட காலம் எடுக்கும். அதன் பிறகு நீங்க பாகிஸ்தான் ஹேண்டில் பண்ற மாதிரி பண்ணலாம்னா பண்ணலாம். ஆனா சைனாவுக்கு அந்த தேவை இல்லை. பாகிஸ்தானுக்கு அது ராணுவத்துல கண்ட்ரோல் இருக்கக்கூடியது. இங்க வந்து ஒரு லீடர்ஷிப் கண்ட்ரோல் இருக்கு. சைனா ஒரு பேச தகுதி உள்ள ஒரு நாடு. நீங்க போய் பேசலாம், அங்க வந்து பேச்சுவார்த்தைகள் நடத்தலாம். சோ அந்த சமயத்துல இப்போ இதை நான் சொல்லணும் அப்படின்னா, இவங்க இடத்தை பிடித்து கொண்டார்கள், ஆக்கிரமித்துக் கொண்டார்கள் அப்படின்றது ஒரு தவறான கூற்று. அது வந்து கிரியேட்டிங் பஃபர் ஜோன். இப்ப உதாரணத்துக்கு அந்த பெட்ரோல் பாயிண்ட் 4 டு பெட்ரோல் பாயிண்ட் 8 இந்த கதையை வந்து எல்லாருமே ஆல்மோஸ்ட் எல்லா மீடியால இருக்கும் எல்லாருமே அதை பத்தி பேசினாங்க. நம்மளோட கிளைம் அப்படின்றது பிபி 8 தாண்டி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15 கிலோமீட்டர். இது நம்ம கிளைம் லைன். ஆனா பிபி 8 வரைக்கும் அவங்க இருக்கிறாங்க. இது அந்த காலத்துல நேரு அவர்களுடைய டைம்லயே இந்த ஆக்கிரமிப்பு எல்லாம் வந்து அதுக்கு முன்னாடி நடந்துச்சு, அதுக்கப்புறமும் நடந்துச்சு. அவரை மட்டும் நம்ம குறை சொல்லக்கூடாது. இதே வந்து கிளைம் லைன் நம்மளோட கிளைம் லைன் வந்து அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து மெக்மோகன் லைன் அப்படின்னு சொல்லுவோம். மெக்மோகன் யார்? ஒரு பிரிட்டிஷ் அதிகாரி. அப்ப இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுக்கும்போது இந்த பக்கம் எல்லையில இந்தியா எது, சீனா எது, ஒரு மேப் எடுத்து ஒரு பேனை எடுத்து கோடு போட்டு காமிச்சாரு, இதுதான் இந்தியா அப்படின்ட்டு. அந்த லைனை தான் நம்ம ரெஃபர் பண்றோம். அந்த லைனை சீனா ஒத்துக்கல. சோ இது டிஸ்பியூட்டட் டெரிட்டரி, இது ஒரு சொத்து தகராறு. அதே மாதிரி சீனா வந்து பெட்ரோல் பாயிண்ட் பிபி 4 தாண்டி ஒரு 8 கிலோமீட்டர் வரைக்கும் உள்ள அவங்க கிளைம் பண்றாங்க. இப்ப அவங்க சொல்றது இந்தியா ஆக்கிரமிச்சிருக்கு எங்க இடத்த, நாம சொல்றது சீனா எங்க இடத்த ஆக்கிரமிச்சிருக்கு. இப்ப இது எங்கேயாவது இடத்துல செட்டில் ஆகணும். அதை செட்டில் ஆகிறதுக்கு சீனா விரும்பல. அவங்க எல்லா நாடுகள் கூடயும் பார்டர் ரீஸ்ட்ரக்சரிங்க பண்ணி முடிச்சிட்டாங்க. பூட்டான் நாட்டுக்கிட்ட கூட பண்ணி முடிச்சிட்டாங்க. ஆனா நம்ம கிட்ட அவங்க பண்ண விரும்பல. ஏன்னா இந்த இடத்த அவங்க பிரச்சனைக்குரிய இடமா வைக்கணும்ன்றாங்க. நாம அது வரைக்கும் அங்க இருந்துதான் ஆகணும். இப்ப நடந்த சண்டையின்படி, இப்ப நடந்த ஒப்பந்தப்படி, டிஎஸ்கலேஷன் படி பெட்ரோல் பாயிண்ட் 8ல இருந்து அவங்க ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு பின்னாடி போயிருக்காங்க. பெட்ரோல் பாயிண்ட் 4ல இருந்து நாம ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு பின்னாடி போயிருக்கோம். ஏன்னா இரு நாட்டு படைகளும் துப்பாக்கிகளோடு ஆயுதங்களோடு பக்கத்துல இருந்தோம்னா இது என்னைக்கு வேணா யுத்தமா மாறும். அதான் அவங்களும் விரும்பல, நம்மளும் விரும்பல. சோ ஒரு பஃபர் ஜோன், 2 எதிரிகள் நேரடியா மோதிக்க கூடாது அப்படின்றதுல ஒரு பஃபர் ஜோனை நம்ம இன்க்ரீஸ் பண்ணிருக்கிறோம். ஆனாலும் நம்ம கிளைம் லைன் அப்படின்றது ஏற்கனவே நம்ம வச்சிருந்த கிளைம் லைன் தான். அதான் 100 முறை வெளியுறவுத்துறை அமைச்சரும் சரி, பாதுகாப்புத்துறை அமைச்சரும் சரி, ஸ்டேட்டஸ் கியோ ஆன்ட்டு ஏப்ரல் 20ஆம் தேதி 2020 என்ன இருந்துச்சோ அதை தான் நாங்க ஒத்துக்குவோம்னு இன்னி வரைக்கும் நம்ம அதான் பேசிட்டு இருக்கோம். சோ நம்ம வந்து ஒரு பஃபர் ஜோனை கிரியேட் பண்றோம். அவங்களும் பின்னாடி போயிருக்காங்க, நம்மளும் பின்னாடி போயிருக்காங்க. இப்போ நம்ம பெட்ரோலிங் போறோம், அவங்களும் பெட்ரோலிங் போறோம். ஒருத்தர் நம்பாம நீ அங்க இருக்கியா, நான் செக் பண்ணுவேன், நான் அவங்க இருக்காங்கன்னு சொல்லி நாங்க செக் பண்ணுவோம். இதுதான் போயிட்டு இருக்கு. இது வந்து டெரிட்டரி லூஸ் பண்றதுன்னு நம்ம சொல்ல முடியாது. இதை வெரிஃபை பண்றதுக்கு பார்லிமெண்ட் கமிட்டி கூட எனக்கு தெரிஞ்சு போயிருந்தாங்கன்னு நினைக்கிறாங்க. சில எம்பி வந்து லடாக் எம்பி அவர்களே இதை பத்தி நேரடியா பேசியிருந்தாங்க.
அதன் பிறகு சில குழுக்கள் கூட அங்க இருந்து போயிட்டு வந்தாங்க. இது ஒரு காம்ப்ளெக்ஸான பிரச்சனை. நம்மளோட கிளைம் லைன் அப்படின்றது இப்ப நீங்க ஒரு ப்ராப்பர்ட்டி வச்சிருக்கீங்க, ஒருத்தர் ப்ராப்பர்ட்டி வச்சிருக்காரு, சரிங்களா? ஏதோ உயில் தப்பா எழுதிட்டாங்க, இல்ல டாக்குமெண்ட் தப்பா எழுதிட்டாங்க. நீங்க சொல்றீங்க அந்த வரப்பு வரைக்கும் எண்டுன்ட்டு, அவங்க சொல்றாங்க இந்த வரப்பு வரைக்கும் எண்டு அப்படின்ட்டு. அப்புறம் இந்த சண்டை நடக்குது, பிரச்சனை நடக்குது. இதுதாங்க எல்லையில போயிட்டு இருக்கு. இப்போ இந்த இடத்துல நீங்க ஒத்து கவனிக்க வேண்டியது என்னன்னா, சீனா இந்தோனேஷியாவுடைய ராணுவத்தின் மேல, கடற்படை மேல தாக்குதல் நடத்தினாங்க. பிலிப்பைன்ஸ் கடற்படை மேல தாக்குதல் நடத்தினாங்க. அமெரிக்கா விமானப்படை கிட்ட அந்த போர் விமானத்தை வீழ்த்துற அளவுக்கு கிட்ட போயிட்டு அந்த அளவுக்கு ஒரு போஷரை அவங்க காமிச்சாங்க. அமெரிக்கா ஒரு பெரிய சர்வ வல்லமை படைத்த நாடு. அவங்களுக்கு உள்ளே வேவு பார்க்கக்கூடிய பலூனை விட்டாங்க. ஒரு 15 நாள் அமெரிக்க வான்பரப்புல பறந்துட்டு இருந்து அதுக்கப்புறம் அவங்க இதெல்லாம் பண்ணோம். இப்ப நீங்க சொல்லுங்க, அமெரிக்க ராணுவமோ இல்ல ஜப்பான் ராணுவமோ இல்ல தென் கொரிய ராணுவமோ இல்ல ஏதாவது உலகத்துல இருக்க ஒரு ராணுவம் சீனாவை நேருக்கு நேர் எதிர்த்து சண்டை போட்டாங்களா? கிடையாது. இந்திய ராணுவம் மட்டும்தான் பண்ணாங்க. இந்திய ராணுவம் பண்றாங்கன்ற போது அரசியல் தலைமை அந்த டிசிஷன் எடுக்கிறதுக்கான அதிகாரத்தை கொடுத்துருக்காங்க. ஒரு லெவலுக்கு மேல போகும்போது நீங்க ஆக்ஷன் எடுங்க, பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நேருக்கு நேர் சண்டை போட்டு சீன ராணுவத்தை கன்ஃபரண்ட் பண்ணது இப்பதான் பண்ணிருக்கோம் நம்ம. இதுக்கு முன்னாடி எப்ப நம்ம பண்ணோம்? 1969. இப்போ இதுதான் வீடியோ பாக்குறவங்க இது ஃபேக்சுவலா பாருங்க. இது யாரு அக்ரஷன்ல இருக்கா, யாரு எதிர்த்து நிக்கிறாங்க. அமெரிக்க ராணுவம் இன்னைக்கு அவங்க எதிர்த்து, நம்ம தான் எதிர்த்து. நீங்க பேசும்போது ஆர்டிகல் 370 காஷ்மீரை பற்றி ஒரு வார்த்தை சொன்னீங்க. காஷ்மீர்ல இந்த 370க்கு முன்னாடி நீங்க அந்த இடத்துல களத்துல இருந்திருக்கீங்க. அங்க பணியாற்றி இருக்கீங்க. அங்க இருக்கிற குழந்தைங்களுக்கு கூட நீங்க லெசன்ஸ் எல்லாம் டீச் பண்ணிருக்கீங்கன்னு நிறைய வீடியோஸ்ல சொல்லியிருக்கீங்க சார். சோ அப்ப இருந்த காஷ்மீருக்கும் இப்போது நீங்கள் போய் பார்த்த காஷ்மீருக்கும் என்ன வேறுபாட்டை உணர்ந்தீங்க? நீங்க அப்ப இருக்கும்போது இந்த மாதிரி கூட ஒரு இடம் இருக்கு நம்ம இந்தியால, இது மாறணும்னு உங்க மனசுல ஏதாவது இருந்திருக்கும் இல்லையா மேஜரா? இப்போ அதை எப்படி ஃபீல் பண்றீங்க இப்போ நீங்க போய் பாக்குற காஷ்மீரை? 2004 to 2009 ஒரு 5 வருட காலங்கள் இந்த டைம்ல நான் உங்களுக்கு சொல்றேன். அப்போ அவங்க ஜென்ரலா மனசோட அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இந்துஸ்தான்ல இருந்து வந்தீங்களான்னு கேட்பாங்க. அவங்க தங்களை ஒரு இந்தியர்களா ஒரு பெரிய அளவுக்கு ஐடென்டிஃபை பண்ணிக்கிட்டது கிடையாது. கொஞ்சம் சேஞ்சஸ் அப்போ பண்ணிட்டு இருந்தோம். ஆபரேஷன் சத்பாவனான்னு சொல்லி ஒரு ராணுவம் ஒரு நடவடிக்கை எடுத்தது. அது மக்களுக்கு உண்டான நலத்திட்டங்களை அந்த மாநில அரசு செய்யாத போது நம்மளே நேரடியா செய்யணும் அப்படின்னு சொல்லி அதுக்கான நிதி ஒதுக்கீடு எல்லாம் பண்ணுச்சு. அதன் பிறகு பல பள்ளிக்கூடங்கள் அவங்களுக்கு தேவையான ஒரு சமூகத்துக்கு தேவையான மிக அத்தியாவசியமான தேவையான எல்லாத்தையும் ராணுவமே செஞ்சு கொடுத்தாங்க. ஒரு ஸ்கூல் கட்டுற ப்ராஜெக்டா நானே இருந்திருக்கிறேன். அப்ப எங்களுக்கு தெரியும் இந்த ப்ராஜெக்ட் ஒர்க் ஆகும்னு சொல்லிட்டு. ராணுவம் வெறும் துப்பாக்கி எடுத்து சண்டை போட்டு இருந்தா மட்டும் எந்த பிரச்சனையும் தீர போறது கிடையாது. அந்த மக்கள் பிரச்சனைகள், அன்றாட பிரச்சனைகள் தீரணும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமா அந்த தேசிய நீரோட்டத்துக்கு வரலாம் அப்படின்ற போது 370 ஒரு மிக முக்கியமான ஒரு தடைக்கல்லா இருந்துச்சு. அது மைண்ட்லயே அவங்களுக்கு இருந்துச்சு. 370 நம்ம ஒரு தனி கான்ஸ்டிடியூஷன் அப்படின்றதா அங்க பொருட்படுற மாதிரிதான் அரசியலுமே நடந்துச்சு. 2 முக்கிய கட்சிகள் என்சிபி, பிடிபி இவங்க எல்லாருமே அப்படிதான் இருந்தாங்க. பாகிஸ்தான் இல்லாம இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணக்கூடாது அப்படின்றதுதான் அன்னைக்கு இருந்த அரசாங்கங்கள், மத்திய அரசாங்கங்களுடைய பாலிசியாவே இருந்துச்சு. எதுக்கு போய் இதை கை வச்சுக்கிட்டு சும்மா இருப்போம் அப்படின்ட்டு. 370 எடுத்த பிறகு இதை நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றதை விட அங்க நடக்கிற 3 விஷயத்த நல்லா கவனிங்க. 36 வருஷத்துல இருக்கிறதுலே அதிகமான வாக்குப்பதிவு 2024 தேர்தல் நடந்தது. சோ மக்கள் வாக்களிக்கு முன் வாக்களிக்கிறாங்க அப்படின்ற பட்சமே அதுவே உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு இதை கொடுக்குது. தேசிய நீரோட்டத்துக்கு அவங்க வராங்க, அவங்களோட தேர்தலை அவங்க முடிவு பண்றாங்க, அவங்களோட எம்பிக்கள் அவங்க முடிவு பண்றாங்க. நாங்க இருந்த போது 8% வாக்கு சதவீதம் இருந்தாலே அதிகம். இன்னைக்கு அது 36%. 36% கம்மின்னு யோசிக்காதீங்க. அந்த மலை பகுதிகளில் இறங்கி வாக்கு செலுத்த வர்றதுன்றது சர்வசாதாரண விஷயம் கிடையாது. இன்னைக்கும் அவங்களுக்கு சில அச்சுறுத்தல்கள் தீவிரவாதிகள் மூலியமா வந்தது. அதை தவிர நீங்க பாம்பேவோ இல்ல சென்னையோ கம்பேர் பண்ணீங்கன்னா 56, 57 தான் இங்கேயே இருக்கு. எல்லா பாதுகாப்பும் இருந்து வண்டி வாகனங்கள் இருக்கும்போது கூட இங்க அவ்வளவுதான் இருக்கு. ஆனா அந்த மக்கள் முன் வாக்கு செலுத்துறாங்க. இது ஒரு ஃபர்ஸ்ட் இண்டிகேஷன். 2வது, அங்க இருக்கக்கூடிய தொழில்துறை, குறிப்பா ஆப்பிள் இந்த மாதிரியான அக்ரி ப்ராடக்ட்ஸ் நம்ம சொல்லுவோம். அந்த தொழில்துறையில இன்னைக்கு நீங்க ஃபேஸ்புக்ல போய் பாருங்க, இன்ஸ்டாகிராம்ல போய் பாருங்க, ஆன்லைன்ல பாருங்க, அவங்க நேரடியா வர்த்தகம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச நண்பர்களே, எனக்கு இருக்கக்கூடிய அந்த காலகட்டங்களில் இருந்த நண்பர்கள், அவங்களுடைய பசங்க எல்லாமே இன்னைக்கு வந்திருக்காங்க. எனக்கே சொல்றாங்க, நீங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார், நீங்க எங்களுக்கு வரணும்னு சொல்லிட்டு அவங்க பொருளாதார ரீதியாக அவங்க முன்னேற்றத்தை அவங்க பாக்குறாங்க. 3வது, சுற்றுலாத்துறை. 2023
இது வரைக்கும் வரலாற்றில் இல்லாம கிட்டத்தட்ட 3 கோடி சுற்றுலா பயணிகள் அங்க போயிருக்காங்க. அந்த மாநிலத்தோட மக்கள் தொகையே 3.5 கோடி தான். நான் சொல்றது வேலி மட்டும். வேலிக்கு மட்டுமே ஜம்மு, கத்ரா, ஏன்னா அந்த வைஷ்ணோ தேவி அம்மன் கோவில் இருக்காங்க. அது தவிர அதிகபட்சமா ஸ்ரீநகர், குல்மர்க் அந்த மாதிரியான இடங்களுக்கு தான் போவாங்க. ஸோ 2 கோடி டூரிஸ்ட் இன்னைக்கு வராங்க. அங்க இருக்கக்கூடிய ஹோட்டல்ஸ் எல்லாம் புக் ஆயிருக்கு. அந்த இடமே வந்து வைப்ரண்டா இருக்கு. வெளிநாட்டுல இருந்து வந்துகிட்டு இருக்காங்க. இது உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு இண்டிகேஷனா தெரியலையா? நீங்க இதை ஒரு 10 வருடம் முன்னாடி கம்பேர் பண்ணி பாருங்க. ஸோ அந்த தேசிய நீரோட்டத்துக்குள்ள அந்த மக்கள் வந்துட்டாங்க. இன்னைக்கு ஒரு காலத்துல கிரிக்கெட் T20 வேர்ல்டு கப்னு நினைக்கிறேன். அந்த டைம்ல அதாவது இதுக்கு முன்னாடி இந்தியா ஜெயிச்ச போது தோனி அவர்கள் கேப்டனா இருந்த போது அந்த இடத்துல அந்த இடத்துல நான் இருந்தேன். அப்போ பாத்தீங்க அப்படின்னா இந்துக்கள் அதிகமா இருக்க பகுதியில வந்து பட்டாசு வெடிச்சு கொண்டாடினாங்க. இஸ்லாமியர்கள் இருக்க பக்கத்துல வந்து பெரிய அளவுக்கு ஒண்ணுமே இல்லாம இருந்துச்சு. இதே T20 வந்து இன்னைக்கு வேர்ல்டு கப் ஜெயிச்சுட்டு வரும்போது அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமிய மக்கள் அவ்வளவு விமரிசையா தெருவுல இறங்கி கொண்டாடிட்டு இருக்காங்க. ஸோ தெளிவா அந்த மாநிலத்து மக்கள் தேசிய நீரோட்டத்துல வந்திருக்காங்க அப்படின்றது தெளிவா தெரியுது. கடைசியா 4வது உங்களுக்கு முன்னாடி ஒரு ஃபேக்ட் வைக்கிறேன். இந்த இந்த மாநிலம் 370 ரொம்ப உயர்த்தி பிடித்து இந்த மாநிலம் வந்து தனி, இது வந்து பாகிஸ்தானோடைய ஆதரவு இல்லாம நம்ம அவங்களுடைய அதாவது நம்ம ட்ரை பார்ட்டி இல்லாம நம்ம வந்து நெகோசியேஷன்லாம் பண்ணக்கூடாது. 370 எடுத்துட்டீங்கன்னா ஜம்மு காஷ்மீரே பத்தி எரியும் அப்படின்லாம் குரல் கொடுத்துட்டு இருந்த 2 முக்கிய மாநில கட்சிகள், ஒன்னு என்சிபி, இன்னொன்னு வந்து நேஷனல் கான்ஃபரன்ஸ், இன்னொன்னு வந்து மெஹபூபா பிடிபி, இரண்டுமே படுதோல்வி சந்திச்சிருக்கு. 2 தேசிய கட்சிகள் அங்க வெற்றி பெற்றிருக்காங்க. பிஜேபி ஜம்மு ரீஜன்ல வெற்றி பெற்றிருக்கிறாங்க. வேலியில பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு டைம்ல பேசக்கூடிய ஒரு காஷ்மீரி இன்ஜினியர் ரஷீத், அவர் ஜெயில இருக்கிறார் வேற சில காரணங்களுக்காக. அவருக்கு வந்து ஒரு சீட் வெற்றியை கொடுத்திருக்கிறாங்க. காங்கிரஸுக்கும் வெற்றியை கொடுத்திருக்காங்க. சோ தேசிய கட்சிகள் வெற்றி பெறுது, மாநில கட்சிகள் படுதோல்வியை தழுவுது. உங்களுக்கு வந்து டூரிசம் இருக்கிறதுலே அதிக அளவுக்கு அதிகமா இருக்கு, வாக்குப்பதிவுகள் அதிகமா இருக்கு, ஆக்ட் ஆஃப் டெரர் இது சம்பந்தப்பட்ட இன்சிடென்ட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 600-700 பேர் ஒரு ஆவரேஜா இந்த வருடத்துக்கு இறந்துட்டு இருந்தது அப்படியே கம்மியாகி இன்னைக்கு 150 to 170 அப்படின்ற அளவுக்கு வந்துருச்சு. ஸோ இப்போ ஒரு 3-4 மாவட்டங்கள்ல இன்னமும் சில பிரச்சனைகள், தீவிரவாதம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு. அதை தவிர நீங்க ஒரு 2012 வாக்குல காஷ்மீர் வீடுன்னு எடுத்து பாருங்க. ராணுவம் உள்ள போனாலே, அதாவது அந்த வண்டியில இருந்து பார்த்த ஒரு ராணுவ வீரனுக்கு தான் புரியும் நான் என்ன சொல்றேன்ட்டு. கல்ல விட்டு அடிக்கிறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. அது ஒரு இண்டஸ்ட்ரியாவே நடந்துருக்கு. இன்னைக்கு எல்லாமே அந்த மக்கள் நார்மலா வாழ்ந்துட்டு இருக்காங்க. இனி வரக்கூடிய ஒரு 20 வருட காலம் இந்த பாலிசி கரெக்டா இருந்து நம்ம வந்து அந்த மக்களுக்கு உண்டானத அடிப்படை தேவைகளை செஞ்சு அவங்க பொருளாதார ரீதியா முன்னுக்கு வரும்போது இந்தியால பல மாநிலங்களுக்கு போட்டி கொடுக்கிற அளவுக்கு அந்த மாநிலம் முன்னேறுதா இல்லையான்னு மட்டும் பாருங்க. சார், இறுதியாக ஒரே ஒரு கேள்வி சார். ரஷ்ய அதிபர் புடின் அவர்களுடன் ரீசெண்டா மோடி அவர்கள் வந்து சந்தித்து பேசினார். உக்ரைன் போரா இருக்கட்டும், நிறைய இடத்துல ரஷ்யாவுக்கு வந்து தன்னுடைய சப்போர்ட்டை சொன்னதாக இருக்கட்டும், இல்லைன்னா நீங்க பண்றது தப்பு அப்படின்னு எடுத்து சொல்றதாக இருக்கட்டும், இருவருக்கும் இருக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் என்ன? அது எப்படி வந்து இந்தியாவுக்கு கை கொடுக்குது? இல்ல, 2 நாடுகளுக்கும் தொன்று தொட்டு ஒரு பெரிய உறவு இருந்திருக்கு. ரஷ்யா அப்படின்றது சோவியத் இருந்த காலத்துல இருந்தே நம்ம நல்ல உறவுல இருந்திருக்கோம். மோடி அவர்கள் வந்த பிறகு அந்த பர்சனல் இது வருது. அகைன் ஜியோ பாலிட்டிக்ஸ்ல 2 நாட்டு அதிபர்களோ இல்ல பிரதமர்களோ பேசிக்கும் பொழுது பர்சனலா இது வந்து ஃப்ரெண்ட், நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ், இது ஒத்துட்டு போலாம் அப்படி கிடையாது. பட் அந்த பர்சனல் கெமிஸ்ட்ரி மேட்டர்ஸ், அந்த ஒரு ஆக்சஸ கொடுக்குது. இவர் நினைச்சாருன்னா எப்ப வேணாலும் ரஷ்ய அதிபர்கிட்ட போன் பண்ணி பேச முடியும். ரஷ்ய அதிபர் எப்ப தேவைப்பட்டாலும் நேரடியா அவர் பிரதமர் மோடி அவர்களுக்கு போன் பண்ணி பேச முடியும். சோ அப்போ நம்மளோட கம்பல்ஷன் வந்து சொல்றோம். உதாரணத்துக்கு நம்ம வந்து பிரெஞ்சு ரஃபேல் விமானங்களை வாங்கணும்னு முடிவு பண்ணும்போது அதை ரஷ்யாவுக்கு கம்யூனிகேட் பண்றோம். எங்களோட தேவை இந்த அச்சுறுத்தல் எங்களுக்கு இருக்கு. பாகிஸ்தான் ஒரு பக்கம், சீனா ஒரு பக்கம். இந்த நேரத்துல நம்ம உங்க விமானங்களை வாங்க முடியாது. ஏன்னா வாங்கினாலும் உங்களால அந்த டைமுக்கு வந்து கொடுக்க முடியாது. எங்களோட விமானப்படையோட தேவை அப்படின்றது எங்களுக்கு வந்து வேற மாதிரி இருக்கு. சோ இந்த இடத்துல நீங்க புரிஞ்சுக்கணும். அதை அவங்க ஒத்துக்கிட்டாங்க. அதே மாதிரி S-400 நம்ம போய் பண்ணும்போதும் அமெரிக்காவுக்கும் நம்ம இதே தான் பண்ணோம். உலகத்திலேயே ஒரே ஒரு நாட்டுக்கு மட்டும்தான் அமெரிக்கா கேப்சா எக்ஸம்ஷன் கொடுத்தாங்க. ரஷ்யா கிட்ட இருந்து நீங்க எந்த ராணுவத்தோட வாங்கினாலும் அமெரிக்கா கிட்ட நீங்க பொருளாதார ரீதியா எதுவுமே பண்ண முடியாது, சாங்ஷன் இருக்கு. அந்த நாட்டுக்கிட்டையும் நம்ம வந்து புரிய வச்சோம்.
அதே மாதிரி ரஷ்யன் ஆயில் வாங்கினதா இருக்கட்டும், அந்த டைம்ல உங்களுக்கு வந்து $120 வரைக்கும் போச்சு பேரல். அந்த நம்ம ஒரு கடுமையான பொருளாதார நெருக்கடியில நம்ம மாட்டியிருப்போம். அந்த வருஷம் வந்து கோவிட்ல இருந்து அப்பதான் மீண்டு வரோம், இந்த யுத்தம் தொடங்கிருச்சு. சோ அந்த இடத்துலயுமே நம்ம வந்து ஒரு ரஷ்யாட்ட பேசி, நீங்க ரூபாயில எங்களுக்கு ஆயில் தாங்கன்னாங்க. கிட்டத்தட்ட ஒரு $7 பில்லியன் அளவுக்கான ரூபாயில நம்ம ஆயில் வாங்கியிருக்கோம். ஆனா அந்த ரூபாய் அவங்களால செலவு பண்ண முடியல. ஏன்னா இந்தியாட்ட இருந்து அவங்க வாங்குறதுக்கான பொருட்கள் அதிகமா இல்லை. அப்போ அவங்க என்ன பண்ணாங்கன்னா, சரி நாங்க இங்கே இன்வெஸ்ட் பண்றோம்னு சொல்லிட்டு இந்தியாலே அவங்க இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் வந்து ஒரு நட்பு ரீதியா தான் வர முடியுமே தவிர ஜஸ்ட் கிவ் அண்ட் டேக்ன்னு சொல்லிட்டு அப்படி இது பண்ண முடியாது. நான்காவது ஒரு டைம்ல அவர் வந்து பிரதமரே சொன்னார், இட்ஸ் நாட் டைம் ஃபார் வார் அப்படின்ட்டு. இது போருக்கான தலைமுறை கிடையாது, போருக்கான இது கிடையாது. இப்ப புதின் அவர்களுடைய பர்சனாலிட்டி அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஐரோப்பிய நாடுகள்ல சில பேர் தலைவர்கள் அவர் வந்து மிஸ்ட்ரீட் பண்ணும்போது என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணாருன்னு தெரியும். இப்படி ஒரு உரிமையா பேசிவிட்டு அதுக்கு அவர் ஆமோதித்து அவர் சொல்லும் போது அங்க எந்த அளவுக்கு நட்பு இருக்குன்றத பாருங்க. இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ பிரதமர் அவர் போறதுக்கு முன்னாடி, தேர்தலுக்கு முன்னாடி ஜெய்சங்கர் அவர்கள் போயிட்டு புதின் அவர்களை போய் சந்திச்சுட்டு வந்தார். என்னைக்குமே புரோட்டோகால் படி வெளியுறவுத்துறை அமைச்சர் தான் சந்திப்பாங்க, அதிகபட்சம் பாதுகாப்புத்துறை அமைச்சர் தான் சந்திப்பாங்க. புதின் அவர்கள் மோடி அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்துல இருக்காரு, வரல, அவரோட ரெப்ரஸன்டேட்டிவ் தான் வந்திருக்காரு. நான் ஈகோவை நீ யாரையா வந்து பாக்குறதுக்கு, நான் பிரதமரை மட்டும் தான் பார்ப்பேன் அப்படி சொல்லவே இல்லையா. மீட் பண்ணி எல்லாத்தையும் வந்து அவர் பேசினார். சோ இந்த உறவு அப்படின்றது நாட் அட் த காஸ்ட் ஆஃப் அமெரிக்கா. ரெண்டாவது நீங்க பிரிக்ஸ்ல எடுத்தீங்கன்னா, பிரிக்ஸோட கூட்டறிக்கையில இல்ல இந்த G20யோட கூட்டறிக்கையில, சாரி G20ல அவர் வரல, அதான் ரீசன் சொன்னார், இந்த மேற்குலக தலைவர்கள் வரும்போது நான் அதை புறக்கணிக்கிறேன், இந்தியா மதிச்சுக்கிட்டாங்க, ஒத்துக்கிட்டாங்க. அப்ப G20யோட கூட்டறிக்கையில ரஷ்யாவுக்கு எதிராக சில வார்த்தைகள் இருந்துச்சு. ரஷ்யா வந்து ஒரு ஆக்கிரமிக்கக்கூடிய நாடா சில வார்த்தைகள் இருந்துச்சு. இந்தியா அதை பிரசோதிக்கிறதுக்கு ஒத்துக்கல. அந்த G70யோட கூட்டறிக்கை நைட்டு விடிய காலையில 3 மணி வரைக்கும் அதை வந்து பேசிட்டு இருந்தாங்க. ஆனாலும் இந்தியா ரஷ்யாவுக்கு உண்டான இது போர், இந்த போர் நிறுத்தணும் அப்படின்றதுதான் சொன்னாங்க. ரஷ்யாவுக்கு எதிராக எந்த வார்த்தையுமே இந்தியா வந்து G20ல அனுமதிக்கல. அதே மாதிரி ரஷ்யாவுக்கு எதிராக எந்த நடவடிக்கையுமே வந்து குவாட் ஒப்பந்தத்திலையும் இந்தியா அனுமதிக்கல. சோ ஒரு 2 உற்ற நண்பர்கள், ஆனா அவங்களுக்கு வெறு வேறு திசை இருக்கு. இந்தியாவுடைய ப்ரையாரிட்டிஸ் அப்படின்றது வேறு, அவங்களுடைய ப்ரையாரிட்டிஸ் அப்படின்றது வேறு. அவங்க மேற்குலகத்தை பாக்குறது வேறு, நம்ம மேற்குலகத்தை பாக்குறது வேறு. சோ இந்த இரண்டையும் பேலன்ஸ் பண்ணி ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு இந்தியா வந்து மேற்குலக நாடுகளான அமெரிக்கா, UK போன்ற எந்த நாடுகள் கூட எந்த கூட்டணி அமைச்சாலும் அந்த இடத்துல ரஷ்யாவுக்கு எதிராக இந்தியா இருக்காது அப்படின்றத நாம உறுதிப்படுத்துறோம், அவங்க நம்புறாங்க. அதே மாதிரி ரஷ்யா தன்னுடைய பைலேட்ரல் உறவுன்னு சொல்லக்கூடிய பாகிஸ்தான், சைனா, SCO இந்த மாதிரி இடத்துல பிரிக்ஸ்லயுமே சரி பாகிஸ்தானை கொண்டு வரணும்னு சொல்லி சீனா சொல்லும் போது இந்தியா அனுமதிக்காம, இந்தியாவுடைய ஒப்பந்தம் இல்லாம நம்ம பாகிஸ்தான் அனுமதிக்க கூடாது அப்படின்னு சொன்னது வந்து ரஷ்யா. ஸோ ஒரு கவுண்டர் பேலன்ஸ், இரு உற்ற நண்பர்கள், அந்த இரு உற்ற நண்பர்களுக்கு இரு தலைவர்கள் 2 பேருமே ஒரு ஒரு கணிசமான அளவுக்கு ஒரு நல்ல ஒரு நல்ல க்ளோஸான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு. அந்த இதுன்றது நம்ம வந்து கடந்து இப்போ ஒரு அடுத்த கட்டத்துக்கு போயிட்டு இருக்குன்னு பாக்குறோம். இப்போ இன்ஃபேக்ட் பிரதமர் முதல் முறையா தனிப்பட்ட கெப்பாசிட்டியில வேற ஒரு நாட்டுக்கு போறாருன்னா, இப்ப அடுத்த வாரம் ஜூலை 1வது 2வது வாரம் நினைக்கிறேன் ரஷ்யா போறாரு. இன்னும் சில ஒப்பந்தங்கள்லாம் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். சார் ஒரே ஒரு லாஸ்ட் கொஸ்டின் சார். அதாவது இப்போ நம்ம பார்த்துட்டு கொண்டு இருக்கிறோம், உலகமே நம்மள வந்து உற்று நோக்குது அப்படிலாம் சொல்ற நேரத்துல கூட நிறைய சின்ன சின்ன இன்டர்னல் பாலிடிக்ஸ்னால ராணுவத்துக்கு பணம் அதிகப்படியா ஒதுக்குவது வந்து கொஞ்சம் டஃபா இருக்கா சார்? ஏன்னா இந்த பீரியட்ல ராணுவத்துக்கு நிறைய ஒதுக்குறாங்க அப்படிங்கிற ஒரு பார்வை எதிர்கட்சிகளால முன்வைக்கப்படுது. பணம், அது ஏவுகணை வாங்குவதாக இருக்கட்டும், இல்லைன்னா தளவாடங்களை உற்பத்தி செய்வதாக இருக்கட்டும், எல்லா இடத்துலயுமே ராணுவங்களே தனக்கான ஏவுகணைகளை தயாரிக்கிறதும் அதை வந்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வதும் அதிகமா இருக்கிறதும் இந்த காலகட்டத்துல தான். அதனால இவங்க ஒதுக்குற தொகை வந்து அதிகம்ங்கிற ஒரு பார்வை இருக்கே. இங்க ஒரு பெரிய வீடு கட்டியிருக்கீங்க. இந்த கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடிய தலைவர்கள் எல்லாருக்குமே உங்க மூலியமா ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்க ஒரு வீடு கட்டுறீங்க, வீடு கட்டிட்டு காம்பவுண்ட் கட்டுறதுக்கு செலவு பண்ணக்கூடாது அப்படின்னு காம்பவுண்ட் கட்டாம விடுவீங்களா? இல்ல வீட்டுக்கு கேட்டு போடாம விடுவீங்களா? இல்ல வீட்டுக்கு பூட்டு போடாம விடுவீங்களா? இல்ல வீட்டுக்கு CCTV போடாம விடுவீங்களா? இதெல்லாம் வந்து ரொம்ப புரிதல் இல்லாம பேசுறாங்க, அரசியலுக்காக பேசுறாங்கன்றது தெரியுது. நாட்டோட பட்ஜெட்ல முதல் ஒதுக்கீடு, நிதி ஒதுக்கீடு அப்படின்றது ராணுவத்துக்கு தான். ஏன்னா அந்த பாதுகாப்பு இல்லாம நீங்க இருக்க முடியாது. உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா நாடுகளும் சராசரியா 2% to 3% டிஃபென்ஸ் பட்ஜெட்ல ஸ்பெண்ட் பண்றாங்க. நாமளும் அதே 2% தான் பண்றோம்.
இன்ஃபேக்ட் இருக்கிறதுலயே அதிகமா நிதி ஒதுக்கீடு ராணுவத்துக்கு பண்ணது திரு ராஜீவ்காந்தி அவர்கள். அந்த காலகட்டங்கள் 4.4% நினைக்கிறேன். அந்த அளவுக்கு அவருக்கு வந்து அன்னைக்கு தேவைப்பட்டு பண்ணதுனாலதான் மிராஜ் ரக விமானங்கள் நம்ம கிட்ட இன்னைக்கு இருக்கு. ராணுவ தேவை, ராணுவத்துடைய செலவு அப்படின்றது இது உங்களுக்கு ஆப்ஷன் கிடையாது, இது உங்களுக்கு கட்டாயம். கிட்டத்தட்ட $36 பில்லியன் அளவுக்கு $40 பில்லியன் கடன் ஒழுங்கிட்டு இருக்கக்கூடிய பாகிஸ்தானுடைய இப்ப பிரசன்ட் பண்ண பட்ஜெட்ல முதல் நிதி ஒதுக்கீடு அவங்க வந்து ராணுவத்துக்கு பண்றாங்க. அதுல உள் ஒதுக்கீடா வந்து 5ஆம் தலைவர் விமானம் வேணும்னு சொல்லி பாகிஸ்தானுடைய விமானப்படைக்கு பண்றாங்க. எதுக்கு பண்றாங்க? இந்தியாவில் இருக்கக்கூடிய அச்சுறுத்தல், இந்தியா தங்களை வந்து தாக்கிடக்கூடாது, நம்ம பின்தங்கிடக்கூடாதுன்ட்டு. அதேதான் இந்த அதாவது உலகத்துல ஏதாவது ஒரு நாடு சொல்லுங்க, 2 எல்லையில 2 நாடு இருக்கு, 2 நாடுகிட்டயுமே அணு ஆயுதம் இருக்கு, 2மே எதிரி நாடுகள். இப்ப நீங்க பாதுகாப்புக்கு பண்ணாம எதுக்கு பண்ணுவீங்க? நீங்க பாதுகாப்புக்கு பண்ணாம விட்டீங்க அப்படின்னா உக்ரைனோட நிலைமை என்னாச்சு? நாளைக்கு 30 நாடுகள் உங்களுக்கு வந்து ஆயுதங்கள் கொடுக்க போறாங்களா? கிடையாது. நம்மளோட பாதுகாப்புக்கு நம்ம செலவு பண்றோம். செலவு பண்றது நான் கம்மின்னு சொல்றேன். இன்னைக்கு இருக்கக்கூடிய அச்சுறுத்தலுக்கு நம்ம செலவு பண்ணிட்டு இருக்கிற பணம் வந்து கம்மி. இப்ப நம்ம உற்பத்தியை உள்ள தொடங்கி இருக்கோம். வெளிநாடுகள்ல இருந்து வரக்கூடிய எல்லாருமே இங்கதான் உற்பத்தி செய்யணும் அப்படின்றோம். எக்ஸ்பெர்டீஸை டெவலப் பண்றோம். நம்மளுடைய ராணுவ ஏற்றுமதி வந்து 0வா இருந்துச்சு. 25,000 கோடி, கிட்டத்தட்ட $3 பில்லியன். இந்த வருடத்துக்கு 50,000 கோடி வச்சிருக்காங்க. அடுத்த வருடத்துக்கு 1 லட்சம் கோடியா போகும். ஸோ இன்னைக்கு பண்ணக்கூடிய முதலீடு, இதோடைய ரிட்டர்ன் அப்படின்றது 10 வருஷம் கழிச்சு வரும். ஸோ ராணுவத்துக்கு செலவு பண்ணலாமா வேணாமா அப்படின்னா, இந்த கேள்வி கேட்கக்கூடிய அதிகாரிகள் எல்லாருமே தங்களுடைய பாதுகாப்பு வலயம், எதுக்கு பாதுகாப்பு வலயம்? நாட்டுக்குள்ளதான் இருக்கிறாங்க. எதுக்கு அவங்களுக்கு வந்து கூட 10 போலீஸ்காரர்கள், 10 பவுன்சர்ஸ், முன்னாடி 2 வண்டி, கையில கூட துப்பாக்கியோட? ஏன்னா அவங்க என்ன இதுலயா இருக்கிறாங்க? இல்ல ஒரு மத தலைவர்கள் அவங்க கிடையாது. அப்ப அவங்க எல்லாம் பாதுகாப்பு இல்லாம இருக்கு சொல்லுங்க. இல்ல பாதுகாப்பு இருக்க 10 பேர் எதுக்கு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா 2 பேரோட போக சொல்லுங்க. இதெல்லாம் வந்து சிறுபிள்ளைத்தனமா இருக்கு. இது வந்து பாதுகாப்பு இல்லை, ஏன் அதிகமா ஸ்பெண்ட் பண்றீங்க? இது சொல்லுங்க. காங்கிரஸும் இதே ஸ்பெண்ட் பண்ணாங்க, இது 2% ஸ்பெண்ட் பண்ணாங்க அவங்க. சார் ரொம்ப நன்றி சார். இத்தனை நேரமும் அழகாகவும் தெளிவாகவும் நிறைய விஷயங்களை எங்களுக்காக எடுத்து சொன்னீங்க. மீண்டும் நல்லதொரு சந்திப்பில் சந்திக்கலாம் சார். நன்றி, வணக்கம். நன்றி மேடம், வணக்கம். ஜெயஹிந்த். தேங்க்யூ சார்.